நுழைகிறதுக்கு முன்னாடி இந்த சயின்ஸ், இந்த விஞ்ஞானம், இந்த ஞானத்தை உருவாக்கிய, உயிரோடு வைத்திருந்த, இதை மேலும் மேலும் ஆராய்ச்சி பண்ணி டெவலப் பண்ணி இப்போ நாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப சிம்பிளான சயின்ஸாக மாற்றி கொடுத்த எல்லா ஞான குருமார்களையும், மதங்களை கடந்து எல்லா மதங்களிலும் உருவான, எல்லா மதங்களிலிருந்தும் தோன்றிய, எல்லா ஞான பரம்பரையிலிருந்தும் தோன்றிய, எல்லா ஆன்மீக பரம்பரையிலிருந்தும் தோன்றிய எல்லா ஞானிகளையும் ஒருமுறை ஆழ்ந்த நன்றி உணர்வோடு நினைந்து வணங்குவோம். ஆழமாக புரிஞ்சுக்குங்க. இந்த 4 நாட்கள் நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்களோ, இதெல்லாம் சின்ன வயசுலேயே கற்றுட்டு இருந்தால் வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அட்லீஸ்ட் இப்போ கற்றுக்கிட்டதுனால இதுக்கு மேலேயாவது வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்கும். இது இல்லாமல் இருந்தால் வாழ்க்கை எவ்வளோ துக்கமாக இருக்கும். இந்த ஞானமும் இந்த தியானமும் இந்த அனுபூதியும் சேர்ந்தால் வாழ்க்கை எவ்வளோ நல்லா ஆகுது. இந்த அனுபூதிக்கு காரணம் நான் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது காலம் காலமாக இருக்கிற விஞ்ஞானம். நான் ஒன்றே ஒன்று தான் பண்ணேன். என் லைஃப்பில் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தேன், அனுபவித்து பார்த்தேன். அது ஒர்க் அவுட் ஆனதுனால எல்லாருக்கும் சொல்கிறேன், அவ்வளவுதான். ஆனால் இந்த சயின்ஸ் என்னுடையது இல்லை. இந்த சயின்ஸ் எல்லா ஞானிகளும் சேர்ந்து உழைத்து உருவாக்கியது, வாழ்க்கையே கொடுத்து உருவாக்கியது. அந்த ஞானிகள் சதாசிவனில் துவங்கி, ஈஸ்வரனும் பூமியில் வாழ்ந்த ஞானி தான். ஈஸ்வரனில் துவங்கி இந்த குரு பரம்பரையை முழுமையாக இதுவரை தோன்றிய எல்லா ஞானிகளையும், ஞான குருமார்களையும், உங்கள் வாழ்க்கையில் ஹெல்ப் பண்ணியிருக்கிற, கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிற எல்லா ஆன்மீக பெரியோர்களையும், ஒன்றுமில்லை, யாராவது ஒரு ஆன்மீக பெரியார் எழுதின புக்கை படித்து அதில் ஒரு உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் வந்திருக்கும். இல்லை யாரோ ஒருத்தர் வெளியிட்ட திருவாசகம் தேவாரத்தோட உரையை படித்து பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருப்பீங்க. யார் உங்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஸ்பிரிச்சுவல் இன்ஸ்பிரேஷன் கொடுத்துருந்தாலும், இல்லை ஒருவேளை உங்கள் பாட்டி ஏதாவது ஒரு 4 கதை சொல்லி உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க, இல்லை உங்கள் சித்தி ஏதாவது 2-3 புக்கு கொடுத்து இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க. யார் உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணியிருந்தாலும் நேரடியாக மறைமுகமாகவும் அவர்கள் எல்லோரையும் ஆழ்ந்த நன்றியுடன் நினைவு கூறுங்கள். சாமி, நம்முடைய இந்த குரு பரம்பரை அவர்கள் எல்லாருடைய பேரையும், எல்லாருடைய பேரும் சேர்ந்த ஒரு ஸ்தோத்திரமா ஸ்துதியாக இருக்கு. சாமி, இந்த அவருடைய எல்லாருடைய பேரையும் சொல்லி ஆழ்ந்த நன்றியுடன் அவர்கள் நினைவு கூற போறோம். ஆழ்ந்த நன்றி உணர்வோடும் பக்தி உணர்வோடும் கண்களை மூடி எல்லா ஞான குருமார்களையும், ஞானமடைந்த ஜீவன் முக்தர்களையும், அவதார புருஷர்களையும் ஆழ்ந்த நன்றியுடன், அவர்கள் உலகத்திற்கு அளித்த பங்களிப்பிற்காக ஆழ்ந்த நன்றியுடன் வணங்குங்கள். கண்களை மூடி நிமிர்ந்து அமருங்கள். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். நாராயணம் பத்மபவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்ர பராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மஹந்தம் கோவிந்த யோகீந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதஞ்ச ஹஸ்தாமலகஞ்ச சிஷ்யம் தம் த்ரோடகன்வார்த்திகாரமன்யன் அஸ்மத்குரும் ததமானதோஸ்மி. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யாக்ருதௌ வந்தே பகவந்தோ புனః புனः. யத்வாரே நிகிலானி லிம்ப பரிஷத் சித்திம் விதத்தே நிஷம் ஸ்ரீமத் ஸ்ரீலசிதம் ஜகத்குருபதம் நத்வாத்மா திருப்திம் கதः. லோகாஞானவயோதபடனதுரம் ஸ்ரீசங்கரம் ஷண்மதம் நித்யானந்த ராமகிருஷ்ணம்
தியாயாமி ஜோதிர்மயம். ஆழ்ந்த நன்றி உணர்வோடு கண்களை மூடி எல்லா ஞான குருமார்களையும் வணங்குங்கள். பூமியில் இதுவரை தோன்றிய இந்த ஞானத்தை நமக்கெல்லாம் அளித்த எல்லா சம்பிரதாயத்தையும், எல்லா பிரிவினையும், எல்லா மதங்களையும் சேர்ந்த அவதார புருஷர்களை ஆழ்ந்து வணங்குங்கள். கண்களை மூடி ஆழ்ந்து தியானியுங்கள். இந்த ஞானிகள், அவதார புருஷர்கள், சித்தர்கள், யோகிகள், ரிஷிமார்கள், குருமார்கள், இவர்கள் எல்லோருடைய சாநித்தியமும் இந்த இடத்தில் நிலவட்டும். அவர்கள் எல்லோருடைய சாநித்தியமும் இங்கு மலர்ந்து உங்கள் எல்லோருக்குள்ளும் தீட்சை நிகழட்டும். இவர்கள் எல்லோருடைய வாழும் வாரிசாக தீட்சையை உங்களுக்குள் நிகழ்த்தும் ஞான சத்குருவையும் ஆழ்ந்த பக்தியுடன் நினைந்து வணங்குங்கள். மெதுவாக கண்களை திறக்கலாம். ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த சில சத்தியங்களை உள்வாங்கினீங்கன்னாலே போதுமானது. வாழ்க்கையே ஆனந்தமயமாயிடும். இந்த ஒரு சில சத்தியங்களை உள்வாங்குங்க. அப்படியே சாமி கூடயே டிராவல் பண்ணுங்க. சாமி கூடயே டிராவல் பண்ணுங்க. இந்த 3 நாள் மூலமா உங்களை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு இன்டென்ஸான எனர்ஜி ஸ்டேட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த சத்தியங்கள் அப்படியே உங்களுடைய உள் ஆழமான மனசுக்குள்ள ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப தேவைப்படும் போது இது தானா மேல வந்து உங்க வாழ்க்கையை வழிநடத்தும். ஆழமாக ஆழ்ந்து உள்வாங்குங்கள், ஆழ்ந்து கேளுங்கள். மனம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படியே உங்க மனச எப்படி ஓடுதுன்னு ஒரு சின்ன போட்டோகிராஃப் பண்ணா எப்படி இருக்கும் இப்ப பண்ணி பார்க்கலாம். உங்க எல்லாருடைய மைண்டையும் போட்டோகிராஃப் பண்ணி பார்க்கலாம். ஒரு சாமி ஒரு சின்ன படம் வரைஞ்சு காமிக்கிறேன். அது புரிஞ்சுதுன்னா மனசு எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு ஆழமான சில சத்தியங்கள் புரிஞ்சிடும். எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஒரு ஷேப்ல இருக்காது. எண்ண ஓட்டம் ஸ்கொயரா ரவுண்டா இருக்காது. என்னென்னவோ என்னென்ன ஷேப்ல வேணா இருக்கும். ஒரு 4-5 பேய் ஒன்னா சேர்ந்து பிறந்த மாதிரி இருக்கும். ஒரு எண்ணமும் அப்படியே இது பாட்டு போயிட்டு இருக்கும். சின்னதும் பெருசுமா வேற வேற விதத்துல எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்படித்தான் மைண்ட் இயங்குது. பாத்தீங்கன்னா திடீர்னு என்ன ஒரு சுகமான ஒரு எண்ணமா இருக்கும். சுகத்தை அளிக்கின்ற. திடீர்னு என்ன பண்ணும் கன்ஃபியூசிங்கான ஒரு குழப்பமான எண்ணம் இருக்கும். அடுத்து என்ன அப்படியே ஒரு துக்கமான எண்ணமா இருக்கும். திடீர்னு ஒரு துக்கமான எண்ணம் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா திரும்ப ஏதாவது ஒரு சுகமான எண்ணம் வரும். அதுக்கடுத்து திரும்ப ஏதாவது ஒரு துக்கமான எண்ணம் வரும். இல்ல திரும்ப திடீர்னு ஏதாவது ஒரு குற்ற உணர்ச்சியோ அல்லது குழப்பமான எண்ணமோ வரும். ஒரு கோஆர்டினேட்டடா கனெக்டடா உங்க எண்ணங்கள் இருக்கவே இருக்காது. என்ன பண்ணிட்டு இருக்கோம் அது பாட்டுக்கு ஏதோ வந்துட்டு இருக்கும். திடீர்னு பக்கோடா சாப்பிட்டா நல்லா இருக்கும். இல்ல நாளைக்கு வீட்டுக்கு போய் மாம்பழம் சாப்பிடணும். இல்ல இனிஷியேஷன் ஒழுங்கா அட்டன் பண்ணலாம்ப்பா. சாமி தான் முதலே சொன்னார் மற்றதெல்லாம் விட்டாலும் இதை வாங்கலாம்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு இடுப்பு வலிக்கிற மாதிரியே இருக்கு. மதுரைக்கு போய் 2-3 வேலையை முடிச்சுட்டு வரணும். அமெரிக்கா போய் பையனை பார்க்கணும். ஒரு 2-3 நிமிஷம் என்ன ஆகும் அப்படியே டல்லா இருக்கும். எதுவும் ஓடாம திரும்ப என்ன ஆகும் இனிஷியேஷன் எவ்வளவு நேரம் ஆகும் தெரியலையே. எத்தனை மணிக்கு விடுவாரு? அளவு டிஃபன் நல்லா இருந்தது. எதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு கோஆர்டினேட்டடா
லாஜிக்கா இருக்காது. நல்லா ஆழமா புரிஞ்சு, உங்களுக்குள்ள ஓடுறத அப்படியே பிக்சரைஸ் பண்ணி காமிக்கிறேன், அப்படியே கிளீனா பிக்சரைஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓடுறது எதுவுமே லாஜிக்கா இருக்காது, கோஆர்டினேட்டடா இருக்காது. திடீர்னு என்ன ஏதாவது ஒரு பழைய துக்கம் ஞாபகம் வரும் காரணமே இல்லாம. திடீர்னு என்ன ஏதாவது ஒரு பழைய சுகம் ஞாபகம் வரும். திடீர்னு கான்பிடன்ஸோட இருப்பீங்க, ரொம்ப தன்னம்பிக்கையான ஒரு தாட் வரும். திடீர்னு என்ன எதுவுமே நடக்காதுன்ற ஒரு துக்ககரமான தாட். அப்படியே மாறி 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 போயிட்டே இருக்கும். நீங்க உங்க லைஃபா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது எப்படி இருக்கும்? துக்கச்சங்கிலி. லைஃபே இப்படி தாண்டா, லைஃபே துக்கம் தாண்டா. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த சத்தியங்களை புரிஞ்சுக்கோங்க. லைஃபே துக்கம் தான் நினைச்சு துக்கச்சங்கிலியை உருவாக்கினா அதை உடைக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா லைஃபே சுகம்தான் நினைச்சு சுகச்சங்கிலி உருவாக்கினா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஒரு ஆழமான சத்தியத்தை புரிஞ்சுக்கோங்க. துக்கச்சங்கிலியை உடைக்கவும் முடியாது. ஏன்னா துக்கச்சங்கிலியை உடைக்க நீங்க பண்ற முயற்சி எல்லாமே என்னதான் பண்ணும்? துக்கத்திலிருந்து வெளியில வரணும்னு நீங்க செய்யற எல்லா முயற்சியும் இன்னொரு துக்கமா மாறிடுது. இந்த கவலைப்படாதீங்கன்ற புக்குங்களாம் நிறைய இருக்கு பாத்தீங்களா? இந்த நிறைய ஹவ் டு ஸ்டாப் வரி ஸ்டார்ட் லிவிங் அந்த மாதிரிலாம் புக்ஸ் இருக்கு தெரியுமா? இந்த புக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அது படிக்கிறதுக்கு முன்னாடி 10 கவலை இருக்கும். படிச்ச உடனே கவலைப்படக்கூடாதே அப்படிங்கிற இன்னொரு கவலையும் வந்துடும். கவலைப்படக்கூடாது இன்னொரு கவலையும் சேர்த்து வந்துடும். ஆழமா புரிஞ்சுக்கோங்க. துக்கம்ங்கிற சங்கிலியால் உங்க லைஃப பாத்தீங்கன்னா அதை உடைக்க முயற்சி பண்ணாலும் முடியாது. சுகம்ங்கிற சங்கிலியா உங்க லைஃப பாத்தீங்கன்னா அதை நீட்டணும்னு முயற்சி பண்ணாலும் என்ன பண்ண முடியாது? முடியாது. துக்க சங்கிலியை உடைக்கவும் முடியாது, சுக சங்கிலியை நீட்டவும் முடியாது. காரணம் என்னன்னா அந்த 2 சங்கிலியுமே உங்களுடைய கற்பனை. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. அது உங்களுடைய வாழ்க்கை இல்லை, அது என்ன? கற்பனை. கற்பனையில கிரியேட் பண்ண பிரச்சனைக்கு தீர்வு காண முடியுமா? முடியாது. இப்போ உங்க எதிரி முன்னாடி இருந்தான்னா அவனை வெட்டிடலாம், அடிச்சிடலாம், தீர்த்தலாம், ஏதாவது பண்ணிடலாம். அப்படி இல்லாம எதிரி முன்னாடி இருக்க மாதிரி நீங்க பயந்து நடுங்கிக்கிட்டு ராத்திரியில ஏதோ ஒரு நிழல பார்த்துட்டு கத்தி எடுத்து டாய் டூ அப்படின்னு சுத்தி சுத்தி அடிச்சு எல்லா வித்தையும் காமிச்சீங்கன்னா கடைசியில என்னதான் ஆகும்? உங்களை தான் வெட்டிப்பீங்க, இல்ல டயர்டாய் கீழே விழுந்துருவீங்க. கத்தி சுத்துற வேகம் மாதிரி என்ன ஆகும்? கத்தி உங்க மேலே தான் அடிச்சிரும், இல்ல டயர்டாய் கீழே விழுந்துருவீங்க. இப்ப அதே தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒண்ணுமே இல்லாத எதிரியோட உட்காந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டாய் உன்னை என்ன பண்றான் பாடுறா, உன்னை விடுறதில்லடா இன்னைக்கு அப்படின்னு கத்தி சுத்தி விளையாடிட்டு இருக்கீங்க. உங்க மனம் நல்லா ஆழமா புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற துக்கம், வளம், நல்லது, கெட்டது எல்லாத்துக்கும் காரணம் உங்க மனம் தான். அது புரியுதா? புரியுது இல்லையா? அப்ப உங்க மனம் எப்படி இயங்குதுன்னு பார்த்து கரெக்ட் பண்ணீங்கன்னா சரியா போயிடும் எல்லாமே, இல்லையா? வெளியிலிருந்து ஒரு துக்கம் கிடையாது, உள்ள இருந்து வர்றதுதான். 3வது விஷயம், மனசு இப்படிதான் இருக்கு. ஒண்ணு துக்கச்சங்கிலியா உங்களை பாக்குறீங்க, இல்லைன்னா என்ன பண்றீங்க? சுகச்சங்கிலியா பாக்குறீங்க. துக்கச்சங்கிலியை உடைக்க முயற்சி பண்ணாலும் துக்கம் தான், சுகச்சங்கிலியை நீட்ட முயற்சி பண்ணாலும் ரெண்டுமே நடக்காது. காரணம் என்னன்னா 2மே உங்க கற்பனை. துக்கச்சங்கிலியும் கற்பனை, சுகச்சங்கிலியும் கற்பனை. கற்பனையா இருக்கிற ப்ராப்ளத்தோட சண்டை போட்டு இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்களே உங்களை டயர்ட் ஆக்கிப்பீங்க. இப்ப அதே தான் பண்றீங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு இல்லாத ஒரு எதிரியை உள்ள உருவாக்கி அவங்க கூட சண்டை போட்டுட்டே இருந்து சாயந்தரம் ஆச்சுன்னு டயர்டாகி படுத்துக்கிறது. இல்லப்பா நான் பெரிய வேலை பண்ணிட்டேன்பா இன்னைக்கு. தமிழ் ஒரு பழமொழி தெரியுமா? நாய்க்கு நிக்க நேரம் இல்லை, செய்ய வேலை இல்லையா. உண்மை அதுதான். ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டோம், ஆனா நமக்கு என்ன? நிக்க நேரம் இருக்காது. லைஃப் ப்ரொடக்டிவிட்டியே இல்லாம வாழ்வோம், டைரக்ட் கான்ட்ரிபியூஷனே இருக்காது, ஆனா பிஸியா இருப்போம். பிஸி வித்தவுட் பிசினஸ். ஒரு பிசினஸ் நடந்திருக்காது, ஆனா ஹோல் டே பாத்தீங்கன்னா என்ன என்ன பண்றேன்னு எனக்கே தெரியலப்பா, ஆனா என்னமோ பண்ணிட்டே இருக்கிறேன்பா, டைமே இருக்க மாட்டேங்குதுப்பா. இல்ல என்ன பண்றீங்கன்னு பக்கத்துல இருந்து யாராவது அக்கௌண்ட்ஸ் எடுத்தா ஒண்ணுமே இருக்காது. ஆனா காலையில இருந்து என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? ஒரே பிஸியா இருப்பீங்க, என்னதான் நடக்குதுன்னே தெரியாது. இது வேற ஒண்ணும் இல்ல, இந்த இல்லாத எதிரியை உருவாக்கி உள்ள அவங்கூட சண்டை போடுறதுக்கே டைம் சரியா போயிடுது. அவங்க கூட விளையாடுறதுக்கும் அவங்க கூட சண்டை போடுறதுக்குமே என்னாச்சு? வாழ்க்கை சரியா போயிடுது.
துக்கச்சங்கிலியை கிரியேட் பண்ணி ஆழமா புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையே டிப்ரெஷன் தான், டிப்ரெஷன்ல தான் இருந்தீங்க, துக்கம் தான் அப்படின்ற ஒரு சங்கிலியை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. நியூஸ் பேப்பரை புரட்டும் போது கூட அந்த துக்கம் கொடுக்குற நியூஸ் மட்டும் தான் உங்களுக்கு பிரைட்டா கண்ணில் தெரியும். இங்க வான்னு உங்களை கூப்பிடாது. உண்மையிலே பாருங்க, நீங்க வேற எதுவுமே கண்ணில் படாது, அது மட்டும்தான் உங்களுக்கு கண்ணில் படும். வயிறு பசிச்சா மட்டும்தான் சரணபவன் ஹோட்டல் போர்டு தெரியும். இல்லைன்னா எத்தனை தடவை அந்த ரோடு வழியா போனாலும் அந்த போர்டு தெரியாது பாருங்க. துக்கத்தை வாங்கணும் அப்படின்னு வாழ்க்கையே துக்கம் தானே நீங்க அந்த ஒரு கான்செப்ட்லயே இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? துக்கத்தை மட்டும்தான் உள்வாங்குவீங்க. நல்லா பாத்துக்கோங்க. ஒருத்தர் அவமரியாதை பண்ணி துக்ககரமான விஷயங்களை எழுதுற செய்திகள் தான் பாப்புலர் ஆகுது பாருங்க. 2500 பேர் ஆன்மீக விஷயத்துக்காக ஒன்னா சேர்ந்து 4 நாள் உட்கார்ந்து தியானம் பண்ணாங்க அப்படிங்கிற நியூஸ் பாப்புலர் ஆகவே ஆகாது. இதெல்லாம் பாப்புலர் ஆகவே ஆகாது பாருங்க. ஏன்னா இதுல ஒருத்தருக்கும் துக்கம் இல்ல, இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இதுவே ஒரு 10 பேர் சேர்ந்து ரோட்ல கத்துன்னு கத்துனீங்கன்னா அந்த நியூஸ் என்ன ஆகும்? ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா மக்களும் விரும்புறாங்க. மனித மனத்தோட அமைப்பு அதை தெரிஞ்சுக்க மக்கள் விரும்புறாங்க. சின்ன கதை. துறைமுகத்துல ஒரு கப்பல்ல சுதந்திர தினம் கொண்டாடுறதுக்காக அரேஞ்ச் ஆயிருந்தது. புது நிருபர் ஒருத்தர் அவரை செய்தி சேகரிக்க அமைச்சிருந்தாங்க. அவர் அதான் ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட். போயிட்டு திரும்பி துக்கத்தோட வந்தாராம். எடிட்டர் கேட்டாராம், என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் போனேன் சார், இந்த சுதந்திர தின விழா பத்தி நியூஸ் எடுத்துட்டு வர்றதுக்கு. அங்க போனா இன்னைக்கு பார்த்து அந்த கப்பல்ல ஓட்ட பிரச்சனையா கப்பல் மூழ்கி போச்சு, ஃபங்க்ஷனே கேன்சல் ஆயிடுச்சு. எடிட்டர் சொன்னா, ஐயா இதாயா பெரிய நியூஸ், சுதந்திரம் நல்லபடியா நடந்திருந்தா கூட அது என்ன 4 காலம் தான் எழுதுவோம், இது என்ன ஃப்ரண்ட் பேஜ்ல போட வேண்டிய நியூஸ். காரணம் என்னன்னா துக்கத்தை நாம் அனுபவிக்கின்றோம், செரிஷ் பண்றோம், என்ஜாய் பண்றோம். நீங்க காலையில் நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சு பாருங்க, எடுத்து பாத்தீங்கன்னா என்ன தெரியும்? அதே விபத்து, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதேதான். ஊர் மாறி இருக்கும், பேர் மாறி இருக்கும், அவ்வளவுதான். போலூர்ல தாலுகா, செங்கம், திருவண்ணாமலை, திண்டிவனம், ஊர் மாறி இருக்க போது, அவ்வளவுதான். பேர் மாறி இருக்க போகுது, ஆனா நியூஸ் அதே தானே. ஆனா நாம என்ன பண்றது? அதத்தான் ஒரு வரி விடாம உட்காந்து லைஃபே இப்படித்தான் பாத்தியா உலகம் போற போக்க, அந்த டீ கடையில வேற உட்காந்துறது. அப்ப கொடுமை. காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணி வரைக்கும் வேதாந்த பிரசங்கம் கேட்கணும்னா நீங்க தமிழ்நாட்டு கிராமங்களுக்கு எல்லா டீ கடைக்கும் போலாம். அவரு விரும்பினாதான் நடக்கும், கடவுள் நினைச்சாதான் நடக்கும், எல்லாம் பிரமப்பா. அந்த பேப்பரை திறந்து வச்சுட்டு ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் தலையும் திங்கிறது. பாத்தீங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு 12 மணிக்கு குடிச்ச 4 டீக்கு கொடுக்க காசு இருக்காது. கணக்கெழுதிக்கோ. அப்ப ஆனா அந்த செரிஷ் பண்ற, என்ஜாய் பண்ற நெகட்டிவிட்டி பாருங்க. வெறும் டீ குடிச்சா ருசிக்காது, போண்டாவும் கூட பத்தாது. ஒரு தட்டு நிறைய நெகட்டிவிட்டி இருந்தாதான் உள்ள போகும். டீயோட சேர்ந்து ஒரு 10 பேர் தலையை திங்கிற நியூஸ். எதையுமே கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது பாருங்க. உட்கார்ந்து என்ன பண்றது? இந்த துக்கச்சங்கிலியை வளர்த்துக்கிட்டு அதை செரிஷ் பண்ணிட்டு இருந்தாலே போதும். நல்லா ஆழ்ந்து பாருங்க. இது கிராமத்துல டீ கடையில உட்கார்ந்துருக்கவங்க மட்டும் இல்ல, உங்க லைஃபும் சேர்ந்துதான். பல பேருக்கு காலையில எந்திரிச்சு ஒரு 10 ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி ஒரு 4 பேர் கெட்டு போன நியூஸ் வந்தாதான் ஒரு திருப்தி. 4 பேர் கெட்டு போயிட்டான், 2 பேர் வீணா போயிட்டான், இவன் காணாம போயிட்டான், இதெல்லாம் இந்த நியூஸ் வந்தாதான் என்ன மனசுக்குள்ள கண்டினியூஸா பாத்தீங்கன்னா இந்த மெமரிஸையே எடுத்து செரிஷ் பண்றோம். இந்த மெமரிஸ் எடுத்து செரிஷ் பண்றதே லைஃப். நீங்களும் நெகட்டிவிட்டியை சாப்பிட்டுக்கிட்டே வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா கிரியேட் பண்ண முடியாது. யாராவது ஒருத்தர் கெட்டார்கள் அப்படின்ற நியூஸ் காதுல விழாமலே பாத்துக்கோங்க. கண்டினியூஸா நெகட்டிவிட்டியை சாப்பிடாதீங்க, நெகட்டிவிட்டியை என்டர்டெயின் பண்ணாதீங்க. நெகட்டிவிட்டியை என்டர்டெயின் பண்ணும்போது என்ன ஆவறீங்க? அதை அட்ராக்ட் பண்ற ஒரு எனர்ஜியா நீங்க மாறிடுறீங்க. நெகட்டிவிட்டியோட சேனல் சென்டரா மாறிடுறீங்க நீங்க. அப்ப என்ன ஆகுறீங்க? உங்க லைஃப்லயுமே நெகட்டிவிட்டியே எதிர்பார்க்கறீங்க. நெகட்டிவிட்டி நடந்தாதான் உங்களுக்கும் ஒரு லைஃப் ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்க மாதிரி இருக்கு, ஒரு எக்ஸைட்டடா இருக்க மாதிரி இருக்கு. இல்லைன்னா நீங்க என்ன பண்றீங்க? என்னப்பா போர் அடிக்குது, ஒரு 10 நாளா ஒரு ப்ராப்ளம் வரல,
ஏதோ ஒரு வேக்கோமா இருக்க மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அதனால இதை தேடுற நபர்களா மாறாதீங்க. ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. துக்க சங்கிலி, நம்மளை அறியாமலே நாம துக்க சங்கிலியை நம்ம வாழ்க்கையில வளர்த்துட்டே போயிட்டு இருக்கோம். நேரடியாக நீங்கள் உங்களுக்கு செய்து கொள்ளுகின்ற துரோகங்கள். லைஃபோட ட்ரெண்டா செட் பண்ணுவீங்க. லைஃபோட ட்ரெண்டா நீங்க இதை தான் செட் பண்ணுவீங்க உங்களுக்கு. ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப அழகா சங்கரர் சொல்றாரு. ஆகார சுத்தையோ ஸ்மிருதி சுத்திகி. உண்ணுகின்ற உணவு தூய்மையாக இருந்தால் நினைவு தூய்மையா இருக்குன்னு சொல்றாரு. அது வெறும் வாய் வழியா சாப்பிடுற சாப்பாடு மட்டும் இல்ல, கண் வழியா சாப்பிடுற சாப்பாடு, காது வழியா சாப்பிடுற சாப்பாடு. கண் வழியா சாப்பிடுற சாப்பாடு என்ன? உங்க டிவி, நியூஸ் பேப்பர். காது வழியா சாப்பிடுற சாப்பாடு என்ன? நீ கேட்கிற செய்திகள். இதெல்லாமும் தூய்மையா இருந்தாதான் நினைவு தூய்மையா இருக்கும். இப்ப நினைவு தூய்மையா இல்லாததான் உங்களுடைய மெயின் பிரச்சனையே. துக்க சங்கிலிக்கு காரணமே என்னன்னா, நீங்க நினைக்கலாம், நான் ஏன் சாமி என் லைஃப்ல வர துக்கத்தை மட்டும் திரும்ப திரும்ப நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன்? ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சுன்னா அரை மணி நேரத்துல என்ன பண்றீங்க? விடு, இப்படிதான் லைஃப், அரை மணி நேரத்துல மறந்துடுறீங்க. ஆனா ஒரு கெட்ட விஷயம் நடந்தா நீங்க அதை மறந்து டைஜஸ்ட் பண்றதுக்கு எத்தனை நாள் ஆகுது? 4 நாள் இந்த ஏரியா முழுக்க ஹெவியா இருக்கும். பாத்திருக்கீங்களா? 4 நாள் இந்த ஏரியா முழுக்க நீங்க என்ன சாப்பிட்டாலும் தொண்டை இனிக்காது, கணக்கும். 4 நாள் இந்த ஏரியா முழுக்க ஹெவியா இருப்பீங்க. காரணம், இந்த நெகட்டிவ் சம்ஸ்காரங்களையே உள்வாங்கிற மென்டல் டெண்டன்சி, இந்த நெகட்டிவ் சம்ஸ்காரங்களையே உள்வாங்கிற மன அமைப்பு, இதையே உள்வாங்கிற மன அமைப்பு, இதையே உள்வாங்கிற மென்டல் டெண்டன்சி, இந்த துக்க சங்கிலியை எலாங்கேட் பண்றதுலயே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது. அதையே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது. ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. துக்க சங்கிலியை வெட்டவும் தேவையில்லை, சுகச்சங்கிலியை நீட்டவும் தேவையில்லை. உள்ள என்ன நடந்துட்டு இருக்கோ அதை பார்த்தீங்கன்னாலே போதும், விடுதலை ஆயிடுவீங்க. ஏன்னா துக்கச்சங்கிலி அங்க இல்ல, இருந்தாதானே வெட்டணும். இப்ப அங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னாலே என்ன ஆவீங்க? துக்கச்சங்கிலி இல்லைன்னு தெரிஞ்சுப்பீங்க. இல்லாத துக்கச்சங்கிலி இருக்கிறதா நினைச்சு அதை வெட்டுறதுக்கு நீங்க பண்ற முயற்சி ஜெயிக்குமா? ஜெயிக்காது. வாளை எடுத்து எதை வேணா வெட்டலாம், காத்த வெட்ட முடியாது. ஏன்னா அது இல்ல. அதே மாதிரி உங்க மனசை வச்சு எதை வேணா சரி பண்ணலாம், துக்கச்சங்கிலியை சரி பண்ண முடியாது. காரணம் என்ன? அது அங்க இல்ல. இல்லாததை இருப்பதாக நினைத்துக் கொண்டு அதனோடு போரிடுவது. சில பேர் சொன்னது, இல்ல சாமி நீங்க சொல்றீங்க, ஆனா துக்கம் வந்தா போக மாட்டேங்குது, எப்படி சாமி போகும்? ஆழமா புரிஞ்சுக்கோங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த துக்கத்தையும், 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த துக்கத்தையும், 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த துக்கத்தையும், நேத்து வந்த துக்கத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்து எல்லாமே ஒரே மாதிரி துக்கம் தான், என் வாழ்க்கையே துக்கம் தான் கோத்து பார்க்கறதுனாலதான் உங்களுக்குள்ள என்ன வருது? துக்கம் வருது. அதெல்லாம் தனித்தனி நிகழ்ச்சி, இது ஒரு தனி நிகழ்ச்சி. இது என்னன்னு பார்ப்போம், அவ்வளவுதான். ஒருத்தர் கேட்டார், ஒரு யூனிவர்சிட்டி சான்சலர் யூஎஸ்ல, அவர்கிட்ட கேட்டாரு, சாமி நான் ஆவரேஜா ஒரு நாளைக்கு 45 நிமிஷம் கிளாஸ் எடுப்பேன், மிஞ்சி போனா சில நாள்ல ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் எடுப்பேன், அவ்வளவுதான். ஆனா இந்த 2 கிளாஸ் எடுக்கிறதுக்கே 45 நிமிஷம் நான் பேசுறதுக்கே 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதா இருக்கு. அதே சப்ஜெக்ட் தான் பேசுவேன், அதே சப்ஜெக்ட் தான் பேசுறேன். ஆனா ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்படி ப்ரிப்பேர் பண்ணாலும் இதே கிளாஸ் எடுக்கிறமேன்னு போர் அடிக்குது. நீங்க எப்படி சாமி நாடு நாடா போய் தினந்தோறும் மணிக்கணக்கா அதே சப்ஜெக்ட பேசிட்டு இருக்கீங்களேன்னு எப்படி சாமி நடக்குது? ஆழமா புரிஞ்சுங்க. 2 விஷயம். முதல் விஷயம், அதே சப்ஜெக்ட் நான் நினைக்கிறதே கிடையாது. இந்த செஷன் இங்க இருக்கிற மக்களுக்காக இப்ப நான் எடுக்கிறேன், அவ்வளவுதான். இதே இனிஷியேஷன் நான் ஏற்கனவே 2000 எடுத்தேன்னு நினைக்கிறது இல்ல. இனிஷியேஷன் வேணா பழசா இருக்கலாம், நபர்கள் புதுசு, நபர்கள் புதுசு. என்னுடைய இன்ட்ரெஸ்ட் உங்க மேல, சப்ஜெக்ட் மேல இல்ல. நீங்க பூக்கணும், நீங்க பூக்கணும். அந்த சான்சலர் அசந்துட்டாரு. கரெக்ட் தானே சாமி, எனக்கும் புது புது ஸ்டூடெண்ட் தான், நான் அதை நினைச்சே பார்க்கலையே அப்படின்னாரு. அது செல்ஃப் சென்டர்டா திங்க் பண்றது ஈகோ, அதர் சென்டர்டா திங்க் பண்றதா சாக்ரிஃபைஸ். இப்ப ஏன் சென்டர்டா திங்க் பண்ணா என்ன பண்ணுவேன்? 2000 தரம் இதே இனிஷியேஷன் கொடுத்துட்டா போர் அடிக்குது, விடப்பா, சீக்கிரமா பேசி அனுப்புப்பா, ஏதாவது கிளம்ப, அடுத்த செஷன் ஆரம்பி, வா சீக்கிரம் போய் சாப்பிட்டு வா.
கிளப்பிடலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, செல்ஃப் சென்டர்டா நீங்க திங்க் பண்ணும் போதெல்லாமே வாழ்க்கை போர் அடிக்கும். இதே தான் பண்ணிட்டு இருக்கோம்பா, இதே தான் நடந்துட்டு இருக்குப்பா, இதே வீடு, இதே காரு, இதே வீட்டுக்காரு, வாழ்க்கையே இப்படித்தான் ஓடிட்டு இருக்கு. செல்ஃப் சென்டர்டா திங்க் பண்ணும்போது என்ன பண்ணும்? போர் அடிக்கும். ஆனா அடுத்தவங்க சென்டர்டா திங்க் பண்ணும்போது என்ன ஆகும்? கம்ப்ளீட்டா லைஃப் இன்ஸ்பயர்டா இருக்கும். லைஃப் இன்ஸ்பயர்டா இருக்கும். இப்போ உங்களுக்கு இது மலர்ந்தாகணும், உங்களுக்குள்ள இது மலர்ந்தாகணும் அப்படின்னு என்ன பண்ணி ஆகணும்? அந்த தீட்சை படிப்படியா 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 நடந்தாகணும், சொல்லப்பட்டாகணும். அப்ப இன்ஸ்பயர்டா இருக்கும். இந்த செஷன் இப்போ உங்களுக்கு எடுக்கிறேன், அவ்வளவுதான். ஏற்கனவே நான் 2004 எடுத்த இனிஷியேஷன், 5 எடுத்த இனிஷியேஷன், 6 எடுத்த இனிஷியேஷன், 7 எடுத்த இனிஷியேஷன், 8 எடுத்த இனிஷியேஷன், இதையெல்லாம் நான் கோத்து கோத்து பார்க்கறது இல்ல. கோத்து கோத்து பார்த்தனா என்ன ஆகும்? போர் அடிக்கும். சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்பலாம்ப்பா, அவங்களும் சாப்பிட போவாங்க, நானும் போய் சாப்பிட படுக்கலாம். போர் அடிக்கும். இல்ல, போர் அடிச்சுன்னா முடியாது. தனியாளா நான் மட்டுமே 200 ASP எடுத்துட்டேன். அப்பெல்லாம் ஆச்சாரியாஸ் கிடையாது, நான் மட்டும்தான் எடுக்கணும். நைட்டு வந்து ஹாலை கிளீன் பண்ணி பெருக்கி ஸ்பீக்கர் கட்டுற வேலையில அசஸ் பண்ணி சேர் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு, அதெல்லாம் நைட்டு நானே தான் பண்ணுவேன். ஏன்னா 2-3 பேர் தான் கூட இருப்போம். ஒரு 4-5 பிரம்மச்சாரிங்க, 3-4 பேர் தான். ஒரு சின்ன பையன் மியூசிக் போடுவான், இன்னொரு சின்ன பையன் ஹால் கோஆர்டினேட் பண்ணுவான், இன்னொரு சின்ன பையன் உட்காந்து கிளாஸ் எடுப்பான். அவ்வளவுதான். அவ்வளவுதான் மொத்த தியான பீடமும். மொத்த தியான பீடமும் அவ்வளவுதான். அப்படிதான் நடந்துட்டு இருந்தது. 200 ASP சாமி தனியா எடுத்திருக்கிறேன், வேற ஆச்சாரியாஸ் இல்லாம. அதுக்கப்புறம் இப்ப எப்படியும் குறைஞ்சபட்சம் 200 NSP எடுத்து முடிச்சிட்டேன், 100 கல்பதர் எடுத்து முடிச்சிட்டேன். அதே சப்ஜெக்ட் தான், அதே கதையை திரும்ப சொன்னா கூட அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்ற மாதிரி இருக்கும். காரணம், சொல்றவங்களோட இன்ஸ்பிரேஷன். சொல்றவங்களோட இன்ஸ்பிரேஷன் ஆழமா புரிஞ்சுக்கோங்க. இந்த சூழ்நிலையை அப்படியே அட்டன் பண்ணுங்க. ஏற்கனவே இருக்கிறதோட கோத்து கோத்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? மொத்தமா வாழ்க்கையே போர் அடிக்கும். சுகமா இருந்தாலே இது பல தரம் வந்துருச்சுரா, துக்கமா இருந்தாலும் என்ன பண்ணும்? இது பல தரம் வந்துருச்சுரா. துக்கத்தை கூட அப்படியே அட்டன் பண்ணீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். புது ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ணலாம். உண்மையிலேயே நமக்கு புதுசு புதுசா தப்பு பண்ற அளவுக்கு கூட இன்டெலிஜென்ஸ் இருக்கிறது இல்லை. அதே தப்ப கொஞ்சம் குவான்டிட்டியும் குவாலிட்டியும் ஜாஸ்தியாக்கி கம்மியாக்கி பண்ணிட்டு இருப்பீங்க, அவ்வளவுதான். தப்பு புதுசு புதுசா பண்ற அளவுக்கு கூட நம்ம யோசிக்கிறது இல்லை. அதே தப்பு என்ன பண்ணிட்டு இருப்போம்? சைஸ் கொஞ்சம் மாத்தி இடத்த மாத்தி பண்ணிட்டு இருப்போம். ஆழமா புரிஞ்சுக்கோங்க. லைஃப் அப்படியே அட்டன் பண்ணீங்கன்னா, அப்படியே பாத்தீங்கன்னா, அப்படியே பாக்குறது துக்கச்சங்கில இருந்து விடுபட்டு எப்படி ஓடுதோ அப்படியே பாக்குறது. லைஃப துக்கம்னு நினைக்காம சுகம்னு நினைக்காம ஓடுற விஷயங்களை அப்படியே பாக்குறது. நம்ம நினைப்போம் அப்படியே எப்படி சாமி பாக்குறது. இப்பதான் டெக்னிக் வர்றேன். இப்பதான் அடுத்தது அந்த டெக்னிக், நீங்க உள்வாங்க வேண்டிய டெக்னிக் இதுக்கு மேலதான் வரும். ஆழமா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குள்ள எண்ண ஓட்டங்கள் பாத்தீங்கன்னா தனித்தனியா 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 தான் ஓடிட்டு இருக்கு, இல்லையா? திடீர்னு என்ன பண்ணுது? மீன் சாப்பிடலாம்னு தோணுது. திடீர்னு இல்ல நாளைக்கு இருந்து வெஜிடேரியனா மாறிடலாம் தோணுது. திடீர்னு இந்த சாமிக்கு வேற வேலை இல்லை, இதெல்லாம் உடப்பா, இதையும் கேட்டுக்கோ அதையும் பண்ணிக்கோ விடு. அதுக்கப்புறமா திடீர்னு இல்ல மதுரைக்கு போய் தங்கி இருக்கலாம். திடீர்னு என்ன பண்ண? இல்ல 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 திருவண்ணாமலை போகலாம். திடீர்னு இல்ல இல்ல விடுதிக்கு போய் இந்த சாமி நவபாஷன் இங்க சொன்னா அதை பார்த்துட்டு வரலாம். இல்ல இல்ல வேணாம் வேணாம் இப்ப லீவ் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம், ஹிமாலயாஸ் போகலாம். இல்ல இல்ல அங்கெல்லாம் எங்கேயும் போக வேணாம், இங்கேயே உட்காந்து தியானம் பண்ணலாம். பாத்தீங்கன்னா என்ன உள்ள ஓடுதுன்னே தெரியாது, என்ன உள்ள நடக்குதுன்னே தெரியாது. இதெல்லாம் நடந்துட்டு போதே திடீர்னு என்ன தோணும்? என் தம்பிக்கு புத்தியே இல்லை, எவ்வளவு சொன்னாலும் வரமாட்டேன்றான் பாருங்க. ஏதாவது ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கு பாருங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல. இந்த இல்லாச்சிக்கெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கிற அந்த சர்க்கிளை நல்லா ஆழமா புரிஞ்சுக்குங்க. ஏன் இந்த எண்ணங்கள் தனித்தனியா ஓடிட்டு இருக்குன்னா, இவைகள் எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு கேப் இருக்கு. ஒவ்வொரு எண்ணத்துக்கு நடுவுலையுமே கேப் இருக்கு. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. ஆழமான சில சத்தியங்களை உங்களோட பகிர்ந்துட்டு இருக்கிறேன். உண்மையில பாத்தீங்கன்னா இந்த மீன் தொட்டியில நீர் குமிழிங்க வராத பாத்திருக்கீங்களா? தொடர்ந்து வர்ற மாதிரியே தெரிஞ்சா கூட ஒவ்வொரு குமிழிக்கும் நடுவுல இடைவெளி இருக்கு. உண்மையா? அந்த இடைவெளி கம்மியா இருக்கிறதால நம்ம என்ன நினைக்கிறோம்? தொடர்ந்து வர மாதிரி ஃபீல் பண்றோம்.
ஆனா உண்மையில என்ன, ஒரு ஒரு குமிழிக்கு நடுவில் இடைவெளி இருக்கு. அதே மாதிரி நம்ம எண்ண ஓட்டத்திலையும் ஒவ்வொரு எண்ணத்துக்கு நடுவுல இடைவெளி இருந்தே தீரும். ரொம்ப கம்மியா இருந்தாலும் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், கண்டினியூஸா ஓடுதுன்னு நினைச்சுக்கிறோம். நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு எண்ணத்துக்கும் இடைவெளி இருக்கும், ரொம்ப மைக்ரோ மில்லி செகண்ட். ஆனா அந்த இடைவெளி கம்மியா இருக்கதால நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், எல்லா எண்ணமுமே ஒன்னோட ஒண்ணு கனெக்டட்னு நினைச்சுக்கிறோம். கனெக்டட் கிடையாது. கனெக்டடா இருந்தா லாஜிக்கா தானே ஓடணும். ஆனா லாஜிக்கா ஓடுதா? இல்ல, அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு. எப்படி ஓடுதுன்னே தெரியல. இப்ப நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன், நடுவில் ஒரு 5 நிமிஷம் வெக்கேஷன் எடுத்துறீங்கல்ல. நான் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன், பேசிட்டே இருக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் ஆழ்ந்து பாக்குறீங்க, தலையாடிட்டே இருக்கிறீங்க. அப்புறம் என்ன, தலை மட்டும் ஆடிட்டே இருக்கும். அது என்ன, சொல்லாம கொள்ளாம வெக்கேஷன் எடுத்துறது, சடனா ஆப்சென்ட் ஆகிறது. காரணம் என்ன, உங்களுக்குள்ள ஓடுற எல்லாமே லாஜிக்கல் ஃப்ளோல ஓடுறது இல்ல, லாஜிக்கலான ஃப்ளோ இல்ல. ஓடுற எல்லா விஷயங்களும் லாஜிக்கை பேஸ் பண்ணி இயங்குறது இல்ல. ஒரு எண்ணத்துக்கு இன்னொரு எண்ணத்துக்கு நடுவில் கேப் இருந்துகிட்டே இருக்கு. நல்லா ஆழமா புரிஞ்சுக்கோங்க. உங்க லைஃபோட துக்கமே தொடர்ந்து வர்ற எண்ணங்கள் தான் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? தொடர்ந்து வர எண்ணங்கள் தான் சொல்றீங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஆழ்ந்து பார்த்தோம்னா, ஒரு எண்ணம் போய் இன்னொரு எண்ணம் வந்து, ஒரு எண்ணம் போய் இன்னொரு எண்ணம் வந்து, இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஆழமா இந்த சில ரகசியங்களை புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் கிட்ட வந்து சொன்னாரு, சாமி எனக்கு வாழ்க்கையை பார்த்தாலே பயமா இருக்கு சாமி, எப்ப பார்த்தாலும் கடுமையான பயமா இருக்கு. ஒரு சில ஆழமான சத்தியங்களை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு நேரத்துல ஒரு எண்ணம் தான் வர முடியும். உண்மையா? இதுல யாருக்கா சந்தேகம் இருக்கா? கடவுள் புண்ணியத்துல நல்ல வேலை, உங்களுக்கு ஒரு நேரத்துல ஒரு எண்ணம் தான் வர முடியும். எவ்வளவு வேகமா எண்ணங்கள் வந்தாலும் ஒரு எண்ணம் போயிட்டு இன்னொரு எண்ணம் வர முடியும், அவ்வளவுதான். இந்த சேர்ல ஒரு நேரத்துல ஒருத்தர் தான் உட்கார முடியும். வேணா என்ன பண்ணலாம், ஒருத்தர் என்ன தள்ளி விட்டு அவர் உட்காரலாம், இன்னொருத்தர் வந்து அவரை தள்ளி விட்டு அவர் உட்காரலாம். மாறி மாறி வேணா உட்காரலாமே தவிர எவ்வளவு வேகமா உட்கார்ந்தாலும் ஒரு நேரத்துல ஒருத்தர் தான் உட்கார முடியும். அந்த மாதிரிதான் உங்க இதய சிம்மாசனமும் உங்க எண்ணமும். உங்களுக்குள்ள ஒரு நேரத்துல ஒரு எண்ணம் தான் வர முடியும், இல்லையா? உண்மையா இல்லையா? இப்போ ஒருத்தர் வந்து இந்த இடத்துல என்ன தள்ளி விட்டுட்டு அவர் உட்கார்றாரு, என்னை விட அவர் பவர்ஃபுல்லானவர் தான் அர்த்தம், இல்லையா? உங்களுக்கு ஒரு புது எண்ணம் வந்து பழைய எண்ணத்தை தள்ளி விட்டுருச்சுனாலே அப்ப புது எண்ணம் பவர்ஃபுல்லானது தான் அர்த்தம். உண்மையா இல்லையா? இந்த 4-5 விஷயங்கள் ஆழமா புரிஞ்சுக்கோங்க. இப்பதான் மெதுமெதுவா அந்த வெடி மருந்து பொடி வைக்கிறேன், அப்புறம் தான் வெடி வைப்போம், நெருப்பு வைப்போம். இப்பதான் பொடி வச்சிட்டு இருக்கிறேன். முதல் சத்தியம், உங்களுக்கு ஒரு நேரத்துல ஒரு எண்ணம் தான் வர முடியும். இதுல யாருக்கா சந்தேகம் இருக்கா? 2வது சத்தியம், ஒரு புது எண்ணம் வந்து பழைய எண்ணத்தை தள்ளி விட்டுருக்கு, அந்த எண்ணம் உட்கார்ந்துருச்சுன்னா இந்த புது எண்ணம் பழைய எண்ணத்தை விட சக்தி வாய்ந்தது. இப்ப 3வது எண்ணம் வந்து இந்த 2வது எண்ணம் தள்ளி விட்டு உட்கார்ந்தா இப்ப 3வது எண்ணம் 2வதை விட சக்தி வாய்ந்தது. முதல் விஷயம், ஒரு நேரத்துல ஒரு எண்ணம் தான் வர முடியும். 2வது விஷயம், அடுத்த எண்ணம் வந்தாலே பழைய எண்ணம் காலி ஆயிருது. 3வது விஷயம், வந்த புது எண்ணம் காலி பண்ற பழைய எண்ணத்தை விட சக்தி வாய்ந்தது. உண்மையா? முதல் சத்தியம், ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஒரு எண்ணம் தான் இருக்க முடியும். 2வது சத்தியம், புதுசா ஒரு எண்ணம் வந்து பழைய எண்ணத்தை நகர்த்திருச்சுன்னா புது எண்ணத்துக்கு சக்தி ஜாஸ்தி. 3வது சத்தியம், ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. 3வது சத்தியம் முக்கியமான சத்தியம். புதுசா ஒரு எண்ணம் வருதுனாலே பழைய எண்ணத்தை நகர்த்திட்டு தான் வர முடியும், இல்லையா? நகர்த்திட்டு தான் வர முடியும். நகர்த்தாம வர முடியுமா? முடியாது. என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டாரு, சாமி எனக்கு பயங்கர மரண பயமா இருக்கு, இந்த பயத்துல இருந்து எப்படி விடுபடுறதுனே தெரியல, என் வாழ்க்கையே நாசமா போகுது சாமி, கொடுமையான துக்கம், எப்படியாவது எனக்கு வழிகாட்டுங்க, நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன். நான் சொன்னேன், ஒண்ணுமே இல்லப்பா, ஒரு கப்பு காஃபி குடி அப்படின்னு. அவர், என்ன சாமி என்ன கிண்டல் பண்றீங்களா, கப்பு காஃபி குடிச்சா மரண பயம் போயிடுமா? வீட்டம்மா போட்ட காஃபியா இருந்தா மரணம் வேணா வரும், அவ்வளவுதான். மரண பயம் எப்படி சாமி போகும்? நான் சொன்ன, ஒண்ணுமே இல்லப்பா, ஆழமா யோசி. மரண பயம்னா என்ன? உனக்குள்ள வர எண்ணம். ஒரு கப்பு காஃபி குடிக்கணும்னு நீ நினைச்சினா அந்த ஒரு வினாடி கப்பு காஃபி குடிக்கணும்ன்ற அப்படின்ற எண்ணம் மரண பயத்தை நவுத்தி வச்சுதான் வந்தாகணும்.
கப்பு காஃபி குடிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்தாலே நீங்க பயந்து நடுநடுங்கிற மரணமயம் உங்களை விட்டு ஒரு வினாடி நகர்ந்து தானே ஆகணும். நகர்ந்தா தானே இது வர முடியும். ஐயா ஆழ்ந்து கேளுங்க. இந்த ஒரு வினாடி கப்பு காஃபி குடிக்கணும்ன்ற எண்ணம் வந்தாலே மரணமயம் அந்த வினாடி நகர்ந்து தானே ஆகணும் இல்லையா? அப்போ கப்பு காஃபி குடிக்கணும் அப்படின்ற எண்ணம் மரண பயத்தை விட பலம் வாய்ந்ததுன்னு அர்த்தம். ஒரு எண்ணம் இன்னொரு எண்ணத்தை ரீப்ளேஸ் பண்ண முடிஞ்சாலே இந்த ரீப்ளேஸ் பண்ற எண்ணம் பலம் வாய்ந்தது இல்லையா? அவர் கேட்டாரு, இல்ல இல்ல சாமி மரணமயம் திரும்ப வந்துருதே, இன்னொரு தடவை கப்பு காஃபி குடிங்க. அவர் கேட்டார், நான் எத்தனை கப்பு காஃபி சாமி குடிக்கிறது? நீங்க காஃபி குடிக்க ஒரு கப்பு தண்ணி குடிங்க. இல்ல அதெல்லாம் கூட தேவையில்லை, ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. எந்திரிச்சு நிக்கணும்னு நீங்க நினைச்ச உடனேயே உட்கார்ந்து இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை திறந்துட்டீங்க இல்லையா? வெளியில போகணும்னு எண்ணம் வந்தாலே உள்ள உட்கார்ந்து கேட்கணும்ன்ற எண்ணத்தை திறந்துட்டீங்க இல்லையா? உள்ள வரணும்னு நினைச்சாலே வெளியிலே நின்றுட்டு இருக்கணும் அப்படின்னு எண்ணத்தை திறந்துட்டீங்க உண்மையா? அப்படின்னா வலது கையை அசைக்கணும்னு நினைச்சாலே உங்க மரணமயம் நகர்ந்துதான் ஆகணும். படாத பெரிய மரணமயம் வந்தா நீங்க என்ன பண்ண, ஒண்ணு வேணாம், வலது கையை அசைங்க. வலது கையை அசைக்கணும்னு நினைங்க, அப்ப என்ன பண்ணி ஆகணும்? அந்த துக்கம் நகர்ந்துதான் ஆகணும். இல்ல 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 அது திரும்பி வந்துருது, அப்ப என்ன பண்ணலாம்? திரும்பி வந்தா என்ன பண்ணுங்க? இடது கையை அசைங்க. இது என்னடா இவ்வளோ பெரிய பிரச்சனை இவ்வளோ ஈஸியா சால்வ் ஆக முடியுமா? இது எங்கேயோ நமக்கு புரியாத மாதிரி இருக்கே, அப்படிதான் இப்ப தோணும் இல்லையா? ஆழமா கேளுங்க, இப்பதான் வெடி வைக்க ஆரம்பிக்கிறேன். ஆழ்ந்து கேளுங்க. அது வேதாந்தத்தோட மிக உயர்ந்த சத்தியத்தை மிக தெளிவாக ரொம்ப நார்மலா ரொம்ப எளிமையா உங்களோட லைஃபா மாத்திட்டு இருக்கிறேன். வேதாந்தங்கிற பெரிய காட்டு பஞ்ச உங்களுடைய உடைங்கிற ஒரு இனிமையான உடைய நூலா மாத்திட்டு இருக்கிறேன். ஆழமா புரிஞ்சுக்கோங்க, சத்தியத்தை உள்வாங்குங்க. ஒருத்தர்கிட்ட வந்து கேட்டாரு, சாமி எனக்கு மனசு முழுக்க காமமாவே இருக்கு, எதை பார்த்தாலும் காம எண்ணமா இருக்கு, எதை பார்த்தாலும் காமத்தோட கனெக்ட் பண்றேன், எனக்கே பயமா இருக்கு சாமி, என்ன பண்ணுவனே தெரியல, இந்த காமத்தை இருந்து எப்படி சாமி வெளியில வர்றது? படாத பாடா இருக்கு, மனசு வேற எதையும் எங்கேயும் எதுவும் போக மாட்டேங்குது, எதையும் பண்ண மாட்டேங்குது சாமி. நான் சொன்னேன், அப்பா உட்காரு, 15 நிமிஷத்துக்கு மட்டும் காமத்தை தவிர வேற எதையும் யோசிக்காது, அதையே தியானம் பண்ணு. அவர் ரொம்ப வேகமா வந்து உட்கார்ந்தாரு. அது என்ன சாமி பெரிய வேலையை உட்கார்ந்தாரு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கண்ணை திறந்து, சாமி மனசு எங்கெங்கயோ அலையுதே, என்ன சாமி பண்றதுன்னு கேட்கிறாரு. நான் சொன்னேன், என்னையா சொல்ற, நீதான் இப்ப சொன்ன மனசு காமத்தை தவிர வேற எதுவும் பண்ண மாட்டேங்குது, வேற எதுவுமே பண்ண முடியல, வேற எதுவுமே யோசிக்க முடியல, வேற எங்கேயுமே போக மாட்டேங்குதுன்னு. நான் சொன்னேன், அதைத்தான் தியானம் பண்ண சொன்னேன், வேற எங்கேயும் போகாம அது மேலே மனசை பிடிச்சி வச்சிருந்தான்னு சொன்னேன். இப்ப திரும்ப கண்ணை திறந்து என்ன பண்றீங்க? மனசு எங்கெங்கயோ போகுது சாமி, அதே நினைக்க மாட்டேங்குதுன்றீங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, போக போகின்ற எதிரிகளை திருடன்களை விரட்டுவதன் மூலமாக நீங்கள் திரும்ப எடுத்து வருகிறீர்கள். ஆழமா புரிஞ்சுக்கோங்க. இந்த மரணமயம் தானாவே எந்திரிச்சு போகுது, நீ ஆனா என்ன பண்ற, வந்துட்டே இல்லை விடமாட்டேன்டா உன்ன அப்படின்னு விரட்டுற வேகத்துல என்ன பண்றான், ஓ என்னைய விரட்டே அப்படின்னு திரும்பி வர்றான். விரட்டுவதனால் திரும்ப வருகின்ற எதிரிகளை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். நீங்க சும்மா வலதுகையை அசைச்சிங்கன்னா அந்த மரணமயம் தானா எந்திரிச்சு போயிடுவான், இடதுகையை அசைச்சிங்கன்னா தானா எந்திரிச்சு போயிடுவான். ஆனா அந்த மாதிரி சிம்பிளா நாம அசைக்கிறது இல்ல, வேகமா குத்துறது. உடனே அந்த பயம் என்ன பண்ணுது, ஓ என்ன குத்துறியா, அப்ப என் மேல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல, திரும்ப வருது. விசாரித்த விருந்தாளியும் விசாரித்த எண்ணமும் தான் திரும்பி வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. விசாரிக்கிற விருந்தாளி, விருந்து வச்சு நீங்க விசாரிக்கிற விருந்தாளி தான் திரும்ப வருவாரு. அதே மாதிரி இது என்ன ஏது அப்படின்னு நீங்க பார்த்து பயந்தாலும் அதுவும் ஒரு விதமான விசாரிப்பு தான், அதுவும் ஒரு விதமான விசாரிப்பு தான். சில பேர் பயந்துட்டே விசாரிக்கிறீங்கல்ல, ஐயோ வந்துருச்சுரா, இது நான் வாயில காஃபி ஊத்தி அனுப்பாம போனேன்னா வெளியில போய் ஆசிடா கக்கும், இது அதை விட பெட்டர் காஃபி ஊத்தி அனுப்பிடலாம், இல்லைன்னா அது வெளியில போய் யார் யார் தலைமையில ஆசிடா கக்குன்னு தெரியாது. பயந்தாவது விசாரிக்கிறீங்களா? பயந்து விசாரிச்சாலும் விசாரித்த விருந்தாளி திரும்ப வருவான். விசாரித்த எண்ணம் திரும்ப வந்து இமெயில்ல தேவையில்லாத இமெயில்லாம் ட்ராஷ் பண்ணிடுவீங்க.
டஸ்ட்பின்ல. ஆனா போட்டு சும்மா இருக்கிறது நாம ஒரு 2 நாள் கழிச்சு அந்த டஸ்ட்பின் எடுத்து நோண்டி பாக்குறது, அதை எடுத்து நோண்டி பாக்குறது. அதே மாதிரிதான் வர்ற எண்ணங்கள்லாம் தானாவே அடுத்த எண்ணம் வந்த உடனே டஸ்ட்பினுக்கு போயிருது. ஆனா நாம என்ன பண்றது இல்ல, டஸ்ட்பினை நோண்டி பாக்குறது. ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது நல்ல சாமான் இருக்கா, டஸ்ட்பினை புரண்டி பார்த்துட்டு இருக்கிறது. மரண பயம் திரும்பி வருதுனாலே, ஒரு கப் காஃபி குடிச்ச அப்புறமா அது திரும்பி வருதுனாலே என்ன அர்த்தம்? டஸ்ட்பினை புரண்டி பார்த்துட்டு இருக்கீங்க. டஸ்ட்பினை கொட்டிட்டு என்ன பண்றது, பரபரன்னு. இந்த கோவில்கள்ல குரங்கு வாழைப்பழம் தேடும் பார்த்திருக்கீங்களா? இந்த கோயிலுக்கு டஸ்ட்பினை முதல்ல கொட்டிடும். கொட்டிட்டு என்ன பண்ணுவாது, பரபரன்னு தேடி தேங்காய் மட்டை கிடைக்குதா, வாழைப்பழம் கிடைக்குதா அப்படின்னு தேடிட்டு இருக்கும். அந்த மாதிரிதான் நாம வேற வேலை இல்லாதனால என்ன பண்றோம், அந்த பழைய எண்ணமெல்லாம் போய் சேர்ற அந்த டஸ்ட்பின் என்ன பண்றது, கொட்டிடுறது. கொட்டிட்டு அதை பிராண்டிட்டு இருக்கிறது. ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க, ஆழமான சத்தியம். அடுத்த எண்ணம் வந்தாலே பழைய எண்ணம் ஒதுங்கியாக வேண்டும். ஒரு எண்ணம் வந்து இன்னொரு எண்ணம் ஒதுங்குதுனாலே வர்ற எண்ணத்தை விட ஒதுங்குற எண்ணத்துக்கு சக்தி கம்மி. ஒரு நேரத்துல ஒரு எண்ணம் தான் உங்க இதயத்துக்குள்ள உட்கார முடியும். இதெல்லாம் உண்மையா? அப்போ நீங்க மரணமயம் வந்தா பண்ண வேண்டியதெல்லாம் என்ன? காஃபி இல்லைன்னா கூட கவலைப்பட வேண்டாம். அப்படி கையெழுச்சுன்னா நீங்க நினைச்சீங்கன்னாலே இந்த எண்ணம் வந்த உடனே அந்த மரணமயம் என்ன பண்ணி ஆகணும், ஒதுங்கிதான் ஆகணும் இல்லையா? அப்போ எவ்வளவு பெரிய துக்கம் வந்தாலும் நீங்க பண்ண வேண்டியது என்ன, இல்ல இந்த ஆன்ற எண்ணம் வந்த உடனேயே உங்க இதயத்துல அந்த மரணமயம் ஒதுங்கித்தான் ஆகணும். உண்மையா இல்லையா? அது ஒதுங்கித்தான் ஆகணும். இப்ப நீங்க என்ன நினைப்பீங்க, இல்ல அது திரும்பி வந்துருதே, என்ன சாமி பண்ணலாம்? திரும்பி வந்தோடனே திரும்ப இன்னொரு என்ன பண்ணுங்க, அது திரும்பி வந்தா என்ன பண்ணுங்க, அது திரும்பவும் வந்தா என்ன பண்ணுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 100 தரம் திரும்பி வந்து நீங்க 100 தரம் சொன்னீங்கன்னா அந்த எண்ணத்துக்கு பயம் வந்துடும். இல்ல உண்மையிலேயே உங்க மேல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடிகிற சக்திகள் மட்டும் தான் திரும்ப திரும்ப உங்க மேல வேலை செய்யறது வரும். உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல, அது என்ன பண்ணும், ஓடி போயிடும். நல்லா புரியும். இது ஒரு ஆழமான சத்தியம். இது ஒரு ஆழமான சத்தியம். உங்க வீட்டம்மாவை கூட உங்களை அவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியலன்னு அவங்களுக்கு காமிச்சிட்டீங்கன்னா, உங்க பார்டரை காமிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சண்டை போடுவாங்களா? முடியாது. அதே மாதிரி உங்க வீட்டுக்கார்ட்ட நீங்க கரெக்டா அவர் பார்டரை காமிச்சிட்டீங்கன்னா சண்டை போடுவாரா? ஏதாவது நம்மளால ஒரு அரை அடி ஒரு அடி அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னு அவருக்கு ஹோப் கொடுத்தீங்கன்னா தான் சண்டை போடுவாரு. இல்ல இது தெளிவா கருங்கல் சுவரடா அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா என்ன பண்ணுவாரு? ஒண்ணும் பண்ண முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. அவருக்கு தெரிஞ்சிருது, எல்லாம் தெரிஞ்சிருது, வேற வழி இல்லைங்க. அதே மாதிரிதான் உங்க மனசும். ஒரு 4 தரம் 5ஆவது தரம் என்ன ஆகும்? திரும்பி வராது. திரும்பி வராது. திரும்பி வர்ற அளவுக்கு அந்த எண்ணத்துக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. திரும்பி வரும்னு நீங்க நம்புறதுனாலதான் திரும்பி வருது. புரிஞ்சுக்கோங்க. நாளை காலையில எந்திரிச்ச உடனே எனக்கு டிப்ரெஷன் வரப்போகுதுன்னு நீங்க ஸ்ட்ராங்கா 2 வருஷமா நம்புறதுனால காலையில எந்திரிச்ச உடனே வந்துதான் ஆகணும். அது இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, நீங்க ஏன் வரலன்னு கேட்பீங்க. உனக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கேன்ல, நீ வந்து 1/2 மணி நேரம் உங்க கூட ஸ்பெண்ட் பண்றல்ல, வேற எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு உங்க கூடயே உட்காந்து அழுகுறல்ல, நீ ஏன் வரல, 2 நாளா வரலன்னு கேக்குறீங்கல்ல, கேட்பீங்க. இல்ல அது வந்துட்டா மத்த எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து ஒரு புலம்பி தீத்து ஒரு கம்பெனி கொடுத்து, நல்லா இருக்கியா, எங்கெல்லாம் போயிட்டு வந்த பாரு, நானும் தான் இருக்கிறேன், என் லைஃப்ல அப்படியே இருக்கு, இதே வீடு இதே காரு இதே வீடுகாரு எல்லாம் பார்த்து ஒரு மாறி போகுது. ஒரு 1/2 hour என்டர்டெயின் பண்ணி அனுப்புறீங்கல்ல, அப்ப நேச்சுரலா போகும்போது என்ன சொல்லுவீங்க, குட் பை, மிஸ் யூ. இல்ல இன்னும் எனக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தமே புரியல. அது இந்த வெஸ்ட்ல தான்
அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி லவ் யூ மிஸ் யூ, நமக்கு புரியவே மாட்டேங்குது. இல்ல சில நேரத்தை நான் நினைக்கிறேன் நமக்கு இந்த உலகத்துக்கு சம்பந்தம் இல்லை, இதெல்லாம் கண்டுக்க வேணாம் விட்டுருப்பான்னு. இல்ல நமக்கு புரியவே மாட்டேங்குது. அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி அட லவ் யூனா ஓகே முடிஞ்சு போச்சு. இதுல நான் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி திரும்ப திரும்ப ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்கிறது. இல்ல அந்த ஆள் வேற யாருக்காவது ஃபோன் பண்ணிட்டு இருக்கானா செக் பண்றாங்களா? அதுவும் புரியல. நமக்கு சிலதெல்லாம் புரிய மாட்டேங்குது. நான் நினைச்சேன் நமக்கு அந்த அளவுக்குலாம் வளரல போல, விட்டுறலாம் அப்படின்னு. இந்த வார்த்தைகளை சொல்றதெல்லாம் புரிய மாட்டேங்குது. மிஸ் பண்றது அப்படின்னா என்னன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. ஏன்னா நான் லட்சக்கணக்கான மக்களோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன். சில நூறுக்கணக்கான டிசைபிள்ஸ் வந்து அவங்களுக்கு லைஃபே நான் தான். அதாவது குறைந்தபட்சம் ஒரு கோடி பேருக்கு குருவா இருக்கிறேன். குருனா அந்த இந்த கான்செப்டை வாங்கி மக்கள் அதை வாழறாங்க. கைத்தட்டுறது ஒன்று சொல்ல, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றேன். அதாவது நான் டீச் பண்ற இந்த ஐடியாஸை வாழறவங்க ஒரு கோடி பேராவது இருக்காங்க. ஒரு மேபி ஒரு லட்சம் பேருக்காவது ஆராத்திய தேவதை, அதாவது வழிபடும் தெய்வம், வீட்டுல பூஜை ரூம்ல படம் வச்சு வழிபாடு செய்யற ஒரு தெய்வமா ஒரு லட்சம் பேராவது வழிபடுறார்கள். சில 1000 பேருக்காவது வாழ்க்கை பிராணையும் நான் தான். அவங்களுடைய தாய் தந்தை என்ன தகப்பன் குரு எல்லாம் வாழ்க்கை பிராணம். இத்தனை 1000 பேரோட நானும் தான் வாழறேன். நான் ஒன்னும் தனியா காட்டுக்குள்ள இல்ல. ஆனாலும் கூட இந்த மிஸ் பண்றதுன்ற கான்செப்ட் எனக்கு புரியவே மாட்டேங்குது. எப்படி மிஸ் பண்ணுவாங்கன்னே தெரியல. முன்னாடி இருந்தாங்களா நல்லா இருக்கும், ஓகே, அவங்க வேலையை கவனிக்கலாம், நம்ம வேலையை கவனிப்போம், முடிஞ்சு போச்சு. மிஸ் பண்றோம் அப்படின்ற ஃபீலிங்னாலதான் துக்கம் கூட திரும்பி வருகிறது. தெரிஞ்சுக்கோங்க, துக்கம் கூட என்ன அப்பதான் திரும்பி வருது. ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க இந்த சில சத்தியங்களை. இப்ப நீங்க என்ன நினைப்பீங்க, என்ன இந்த சாமி தியானம் கத்து கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டாரு, 4 நாளா தூங்காம சாப்பிடாம எதையோ பண்ணிட்டு இப்ப கடைசியில என்ன வந்தாலும் ஆன்னு சொல்லுன்றாரு, இதுதான் தீட்சைன்னு வேற சொல்றாரு. நான் என்ன வந்தாலும் அப்படின்ட்டு இருந்தேன்னா லைஃப யாரு நடத்துறது? வீட்டுக்கு போனே வீட்டம்மா ஏதாவது கேட்டா பையன் ஏதாவது கேட்டா ஆபீஸ் மேனேஜர் ஏதாவது கேட்டா பாஸ் என்னையா உனக்கு ஆச்சு, ஏண்டா 4 நாளா வேலைக்கு வரல, இப்படியே சொல்லிட்டு இருந்தா லைஃப் யார் நடத்துறது? அது உண்மையிலே வாழ்க்கையில் இதுக்கப்புறம் ஒரு துக்கம் பாதிக்க முடியாதா? வந்தா என்ன சொல்லுவீங்க? இது என்னையா இது? படாத பாடுபட்டு 4 நாளா இருந்த துக்கம் இல்லாததுக்கெல்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்சு எழுத சொல்லி அதை நினைச்சு அழுதுட்டு 4 நாள் கழிச்சு துக்கம் வந்தா என்ன பண்ணுவேன்னு கேட்டா அப்படின்னா, இப்ப 4 நாளா நீங்க நோட் புக்ல எழுதலாம் என்ன தானா? என்னையா எங்கேயோ இல்லையே, இவ்வளவு ஈஸியா முடியாது. இந்த சாமி பாதி படிச்சுட்டு வந்துட்டாரா? எங்கேயோ மிஸ் பண்ற மாதிரியே இருக்கானா? இவர் சொல்றதெல்லாம் லாஜிக்கா உண்மை மாதிரியே இருக்கு, இவர் சொல்றதெல்லாம் உண்மை மாதிரியே இருக்கு. ஆனா இவ்வளவு சிம்பிளா ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா? நான் முட்டி மோதி லைஃப்ல என்னென்னவோ பண்ணிட்டு இருந்தேன். இங்கே சந்தேகம் வருது இல்ல? சந்தேகம் வந்தா என்ன பண்ணலாம்? அதுக்கு வாழ்க்கையில வேற ஒண்ணும் பண்ண வேண்டியதே இல்லையா? இது என்னையா இது? என்ன வந்தாலும் என்ன? சரி, மனசு பிரச்சனை வந்தா அன்கிளச் பண்ணி ஆனிரலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இன்னொரு மகா வாக்கியத்தை சொல்லியிருக்கேன். மகா வாக்கியம்னா எந்த வாக்கியத்தை உள்ளே எடுத்து வருவதனால்
எல்லா வாக்கியங்களையும் கடந்து செல்வோமோ அந்த வாக்கியத்திற்கு மகா வாக்கியம்னு பேரு. ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. எந்த வாக்கியத்தை உள்ளே எடுத்து வந்தால் எல்லா வாக்கியங்களையும் கடந்து செல்வோமோ அந்த வாக்கியத்திற்கு மகா வாக்கியம்னு பேரு. வார்த்தைகளை கடந்த ஞான நிலைக்கு உங்களை அழைத்து செல்லுகின்ற வாக்கியம் மகா வாக்கியம். ஒரு காலத்திலையும் வருகின்ற ஞானி ஒரு மகா வாக்கியம் கொடுப்பார். சாமியினுடைய அனுபூதியா நடந்த மகா வாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். இதை டிரான்ஸ்லேட் பண்ணாதீங்க, வேற லாங்குவேஜ்ல யூஸ் பண்ணாதீங்க. நான் சொல்றேன் அந்த லாங்குவேஜ்ல யூஸ் பண்ணுங்க. சாமிக்கு இந்த தானே இங்கிலீஷ்ல தான் நடந்தது. ஒருவேளை இன்டர்நேஷனலா பல பேருக்கும் போய் சேரணும் இந்த சத்தியம் அப்படிங்கிறதுனால இன்டர்நேஷனல் லாங்குவேஜ்ல நடந்துருச்சு போல. இந்த மகா வாக்கியத்தை, இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க, வேற எதுவும் வேண்டாம். மகா வாக்கியம் என்னன்னா பி அன்கிளச்ட், அதுதான் உள்வாங்கிக்கோங்க. என்ன எண்ணம் வந்தாலும் வேற ஒண்ணும் நீங்க பண்ண வேண்டாம், அன்கிளச்.